ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டீ டைம் ஸ்நாக் எக் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக் 65 பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைகள் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம், உப்பு எல்லாத்துலேயுமே படுற மாதிரி. இந்த 3 முட்டையை வச்சு பண்ணும் பொழுது நம்ம 4 பேர் வரைக்கும் இதை டீ டைம் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கலந்து வச்ச முட்டைகளை வெண்ணெய் தடவைன ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் தடவிக்கோங்க. இதை நம்ம இப்போது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும் இது வேகிறதுக்கு. எனக்கு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய எக்கு வெந்து வந்துடுச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு ஒட்டாமல் வருது ஓரங்கள் எல்லாத்துலேயுமே. இதில் காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன் எல்லாத்தையுமே கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம். உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மேல் மாவு பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை மேலே நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையுமே கோட் ஆகும். இப்போ முட்டையினுடைய ஒவ்வொரு பீசஸையும் இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் உங்களுக்கு மேல் மாவு நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எக்கு வேக வைக்கும்போது சரியாக வேகலை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி பிரட்டி போடும்போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால் முட்டை கரெக்டாக வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சூப்பரான எக் 65 கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. எந்த கலர் பொடியுமே போடாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய எக் 65 தயாராகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக வாசனையும் காரமும் கொடுக்கறக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க, டக்குன்னு தெரிக்கும். அதனால் நீங்கள் எக் 65 இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. கண்டிப்பாக ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.